36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு sreemurugantravel.com. மக்கள் வெள்ளத்தில் முதந்த IJK மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். குடியாத்தம் குமரன் எப்படி திமுக பிரச்சாரம் பண்ண போறாரு? இப்போதைக்கு சோசியல் மீடியா தலைவர் ஒரு வார்த்தையில ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன், பேசியிருக்கிறேன். அது ஒரு நல்ல முடிவு எடுத்து ரீஜாயின் ஆயிட்டா பாஜக கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கும் போல இருக்கே. சரத்குமார் வேற சேர்ந்துட்டாரு. என்ன சார் காமெடி எதுனா பண்றீங்களா? ஒரு பெரிய சேனல்ல ஃபர்ஸ்ட் பேசுறேன். அந்த கட்சியில இருந்து 2 பேரும் யாருன்னு கேட்டா சரத்குமாரும் அவருடைய மனைவி ராதிகா, அவ்வளவுதான். அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. அந்த கட்சி ஒரு ஃபியூஸ் போன பல்பு. இதே சரத்குமார் என்ன பேசினாரு ஒரு மாதத்துக்கு முன்னால? ஒரு பெரிய காமெடியே போச்சு. அண்ணா வைகை புயல் வடிவேல் காமெடி பெரிய காமெடி என்னன்னு கேட்டா திடீர்னு எமோஷன் ஆயிட்டாரு. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சிருடா, வாழ்த்து தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க முதலமைச்சர் ஆவீங்களா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் எல்லாம் முதலமைச்சர் ஆகிறேன், தலை வராம முடியெல்லாம் ஒன்று பார்ப்பாங்க அதிநாடார்னு சொல்லிட்டு. அவருக்கு இருக்கிற நாடார் சமுதாயத்தின் செல்வாக்கு கூட சரத்குமார் கிடையாது. அவர் தேர்தலில் நின்று நல்ல ஏதோ ஒரு 10,000 ஓட்டுகள் கூட வாங்கினாருன்னு நினைக்கிறேன். 17 அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு முன்னாள் எம்பி பாஜகவில் சேர்ந்து விட்டார்னு ஒரு சீன் போட்டார். அப்படிப்பட்ட எம்எல்ஏ அந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு பாதி கட்சிக்காருக்கே தெரியும். இதெல்லாம் ஒரு சீன் போடுறது, அண்ணாமலை ஒரு சீன் போடுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. உண்மையில பரபரப்பா மாறினது குஷ்பு பேசின விஷயம். இந்த 1000 ரூபாய் எல்லாம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? அந்த 1000 ரூபாய் வாங்கி கேஸ் வாங்கணும் எத்தனை பேர் இருக்கிறாங்க? திமுக காரங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுவாங்கிறது எனக்கு தெரியும். திமுகவுடைய டிஎன்ஏலயே அது இருக்கு. எங்க டிஎன்ஏ தவறான பிரச்சாரம். குஷ்புட டிஎன்ஏ திமுரு, அகங்காரம். இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் ஓசின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு திமுக காரங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க? இந்த அம்மா மாதிரி அகங்காரத்தோடு திமுரோட சொன்ன செய்தி கிடையாதுங்க. அது கடலூர் லாங்குவேஜ். இல்ல அவங்க பேசினா அது கடலூர் லாங்குவேஜ். அதுவே பேசினா அது திமிரு பேச்சு. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் குடியாத்தம் குமரன் அவர்கள். வணக்கம். அதாவது குடியாத்தம் குமரன்னாவே ஒரு பரபரப்பான செய்தி, பரபரப்பான நேர்காணல், பரபரப்பான ஒரு காணொலியா இருக்கும். ஏன்னா நீங்க பேசினாவே அதிரி புதிரியா தான் பேசுவீங்க. இன்னைக்கு நம்ம நேர்காணல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. நான் இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்தனால அதுல இருந்தே தொடங்கலான்னு பாக்குறேன். உங்க கட்சி சேர்ந்தவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பிரச்சார களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா தெருக்கள் தோறும் பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய புகைப்படங்கள் எல்லாமே வர்றதையும் நம்ம பாக்குறோம். குடியாத்தம் குமரன் எப்படி திமுக பிரச்சாரம் பண்ண போறாரு? இப்போதைக்கு சோசியல் மீடியா இப்ப இருக்கிற, அதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் இஸ் சோசியல் மீடியா. ஐ அம் ஹேண்ட்லிங் தட் வெப்பன். தலைவர் ஒரு வார்த்தையில ஒரு நல்ல முடிவு எடுப்பாருன்னு எதிர்பார்க்கிறேன், நான் பேசியிருக்கிறேன். அப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்து ரீஜாயின் ஆயிட்டா தெருவுக்கு வர போறேன். லேட்டா ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா, பட் தலைவர் ஒரு நல்ல முடிவு எடுத்து ரீஜாயின் பண்ணிடுவாரு, தெருவுக்கு வந்துருவேன். அப்படி இல்லைன்னா சோசியல் மீடியா இருந்தே இருக்கு. பட் வருவேன், சீக்கிரம் வருவேன். வந்தாலும் நான் சோசியல் மீடியா விட மாட்டேன். இல்ல இப்ப தொடர்ந்து நீங்க திமுக சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சாரங்கள்ல நீங்க அவங்க கூப்பிடுறாங்களோ இல்லையோ, நீங்க கண்டிப்பா திமுக பிரச்சாரம் பண்ணுவீங்க. சார் நான் செத்தாலும் திமுக சார். என்ன சார் இது? சார் நான் பெங்களூர்ல பிறந்தோம் சார். அங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே சண்டாவும் சார் எனக்கு கன்னடக்கார பசங்களுக்கும். அங்கேயே ஒரு 10 பேர் தமிழ்கார பசங்க தான் அவங்களை ஒன்னா சேர்த்துக்குவேன். இப்போ தமிழ்கார பசங்க, நான் ஐ எம் நாட் லையிங், நான் பொய் பேசல. நான் சொல்றது 7th படிக்கும்போது ஒரு எங்க ஸ்கூல்ல இருக்கிற தமிழ்கார பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்தோம். பிடி மாஸ்டர் பாப்பான், அடிப்பான் எங்களை. கன்னடக்கார பசங்களும் சண்டாவும். அங்கேயே நான் 10th படிக்கும் போதுல இருந்து ஒசூர்ல மீட்டிங் நடந்து என்ன கூட்டு போய் பேச வைப்பாங்க. ஸ்கூல்ல நான் தான் இங்கிலீஷ் பேப்பர் படிப்பேன், டெக்கன் ஹெரால்ட், சிம்பிள் இங்கிலீஷ். அது சோ அந்த உணர்வு அப்பயே வந்துச்சு. குடும்பமே திமுக குடும்பம். அதெல்லாம் நான் பண்ண தளபதி. எனக்கு கல்யாணம் பண்ணதே தலைவர் தளபதி தான் பண்ணாரு. அவர் எனக்கு கடவுள். எனக்கு தலைவர் தளபதி எனக்கு கடவுளையும் அவரு. நான் பயங்கரமா சாமி கும்பிடுவேன். அந்த சாமி விட எங்க அப்பா அம்மா விட எனக்கு அதிகம் எனக்கு என் தலைவர் தளபதி. அதே மாதிரி நாளைய தமிழகத்தின் விடுதலை எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். சோ இந்த பிரச்சனை எல்லாம் பார்த்துன்னு நம்ம அதே எப்படி உட்காந்து இருக்க முடியும்? கட்சி 40 தொகுதி ஜெயிச்சாகணும். ஓகே, அது பார்க்கலாம். அப்போ 40 தொகுதி ஜெயிச்சாகணும். அதுக்கான ஒரு பிரச்சாரத்தை சோசியல் மீடியா மூலமாவே நீங்க பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒரு மெகா கூட்டணி அமைச்சு நாங்க இந்த தேர்தலை சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ ஒவ்வொருத்தராக இப்போ அதிமுகவுல போவாங்க அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டுச்சு. கடைசியா இப்போ பாஜக பக்கம் தான் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடக்குது. ஒரு புறம் பாத்தீங்க அப்படின்னா சரத்குமார் கட்சியை கலைச்சிட்டு அவருடைய இணைஞ்சிட்டாரு. விஜயதரணி காங்கிரஸ்ல எம்எல்ஏவா இருந்தாங்க, சிட்டிங் எம்எல்ஏவா இருந்தாங்க. அவங்க இப்போ பாஜகவுக்கு போயிட்டாங்க. ஆல்ரெடி
வந்து பாத்தீங்கன்னா, பாமக வந்து நிலைப்பாடு தெரியாம இருந்தது. கிட்டத்தட்ட பாமக வந்து பாஜகவோட போவாங்க தான் அப்படின்னு வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. பாஜக கூட்டணி கொஞ்சம் வலுவா இருக்கும் போல இருக்கே. சரத்குமார் வேற சேர்ந்துட்டாரு. என்ன சார் காமெடி எதுனா பண்றீங்களா? ஒரு பெரிய சேனல்ல ஃபர்ஸ்ட் பேசுறேன். காமெடி எதுனா பண்றீங்களா? ஏன் சார்? ஒண்ணு ஃபியூஸ் போன டியூப் லைட்டு, ஒண்ணு ஃபியூஸ் போன பல்பு. அது சரத்குமாரா இருக்கட்டும், இல்ல விஜயதாரியா இருக்கட்டும். அவரு சரத்குமார் எனக்கு ரொம்ப வேண்டிப்பட்டவர் தான். ஒரு நேரத்துல. ஏன்னா அண்ணன் நெப்போலியன் அவர்கள் திமுகவிலே சட்டமன்ற உறுப்பினராகவும், மத்திய அமைச்சரா இருக்கும்போது அன்னைக்கு நான் நெப்போலியன் கூட ரொம்ப நெருக்கமா இருந்தேன். ஒரு 15 வருஷம், 20 வருஷம் அவர் கூட இருந்தவன் தான். அவர் அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டார். அவர் மூலியமா எனக்கு சரத்குமார் அண்ணன் எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம் தான். அவருடைய பர்சனல் ஆக்டிவிட்டீஸு, அவர பத்தி நல்லா தெரியும். அந்த கட்சி வந்து அங்க கொடிக்கம்பம் கூட கிடையாது அந்த கட்சிக்கு அந்த ஊர்ல. என்ன சொல்றது? தலைவர் அதாவது அந்த கட்சியில இருந்து 2 பேரும் யாருன்னு கேட்டா, சரத்குமாரும் அவருடைய மனைவி ராதிகா அவ்வளவுதான். அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது, ஒண்ணும் கிடையாது அங்க. அந்த கட்சி ஒரு ஃபியூஸ் போன பல்பு. இதே சரத்குமார் என்ன பேசினாரு 1 மாசத்துக்கு முன்னால? ஒரு பெரிய காமெடியே போச்சே. அண்ணா வைகை புயல் வடிவேல் காமெடி விட பெரிய காமெடி என்னன்னு கேட்டா, திடீர்னு எமோஷன் ஆயிட்டாரு அவரு. நடிகர் விஜய் கட்சி ஆரம்பிச்சுறடா வாழ்த்து தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க முதலமைச்சர் ஆவீங்களா என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் எல்லாம் முதலமைச்சர் ஆகப் போறேன். வர எலெக்ஷன்ல எங்க மாமியார் அடிபட்டு இருந்தாங்க. நான் எங்க மாமியாரை பார்க்கறதுக்கு போனேன். எங்க மாமியார் என்ன கேட்டாங்க, எப்போ நீங்க முதலமைச்சர் ஆவறது? எல்லாரும் முதலமைச்சர் ஆயிடுறாங்களே. எங்க மாமியார் கேட்டாங்க. எங்க மனைவி வேற என்ன கேட்டாங்க. அடுத்து நீங்க தான் முதலமைச்சர் ஆகணும்னு. அதனால வர எம்எல்ஏ எலெக்ஷன்ல, வர அமைப்போர் ஆட்சியில நான் தான் முதலமைச்சர்னார். அத வந்து ஒரு தமாஷுக்காகவோ, ஆ இல்லன்னா வந்து சும்மா ஒரு தொண்டர்கள உசுப்பேத்தத்துக்கோ பேசல அவரு. அவர் சீரியஸாவே சொல்றாரு. நான் தான் முதலமைச்சர்ன்னு. இப்ப திடீர்னு பார்த்தா, அவரு போய் அவருடைய சமக கட்சி, சமத்துவ மக்கள் கட்சிய போய் எடுத்துட்டு போய் அண்ணாமலை கூட சேர்த்துட்டார். அண்ணாமலை கூட சேர்த்துட்டா உள்ள ஒரு திருமண மண்டபம். அதுல ஒரு 100 பேர் கூட இல்ல. அதுல ஒருத்தர் டென்ஷனா எந்திச்சு, யார கேட்றா நீ பிஜேபில போய் சேர்ற? ஏதோ நீ ஆலோசனை பண்றதுக்குன்னு கூப்பிட்ட. நீ பிஜேபி கூட்டணி போனாலே நாங்க ஏத்துக்க மாட்டோம். உன் பொண்டாட்டி பேச்சு கேட்டு நீ கட்சி நடத்துறனா, நீ உன் பொண்டாட்டி மொழியை பார்த்து சொல்லி அவர் வெளியே வந்துட்டார். அவர் என்ன பேசினார் அதுல? அன்னைக்கு நான் தான் முதலமைச்சர்னாரு. இன்னைக்கு இங்க வந்துட்டு 2 மணி வரைக்கும் நான் யோசிச்சேன். 2 மணிக்கு மேல எனக்கு ஒரு முழிப்பு வந்துச்சு. முழிப்பு வந்த பிறகு என் மனைவி எழுப்பி, இந்த மாரி நாம போய் பாஜகவோட சேர்ந்துடலாமான்னு கேட்டேன். உடனே எங்க மனைவி, நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து பாஜக கூட சேர்றேன். ஏன்னா, மோடி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்குதுன்னு சொல்றாருன்னா, அவருக்கு என்ன அங்க பெரிய வாக்கு வங்கி இருக்குது? அவரு ஒரு மிகப்பெரிய சமுதாயம். ஒரு மிகப்பெரிய சமுதாயம். இல்ல சார், நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். 2016ல சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட்டு அவர் வெற்றிய பெற்றிருக்காரு. 2011ல மன்னிக்கணும். அது யாரு எந்த சின்னத்துல நின்னு ஜெயிச்சாருன்னு சொல்லுங்க. ரெட்டல ஏடிஎம்கே. ரெட்டல ரெட்டலை சின்னம். ரெட்டையில சார். ஜெயலலிதா அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்க. அவங்க இருக்கும்போது எங்களுக்கு நிகரான எதிரி அவங்க. அவங்களுக்கு நிகரான எதிரி நாங்க. ரெட்டையில சின்னம் என்பது அந்த அம்மா இருக்கும்போது அந்த அம்மாவை பார்த்து ஓட்டு போட்டாங்க. அதான் சார், இப்போ சரத்குமார் பார்த்து ஓட்டு போடலையே. இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டார். தமிழ்நாடு ஃபுல்லா வந்து சரத்குமார்னா யாருக்கு அப்படிங்கிறது அது யாருங்கிறது தெரியல சார். எல்லாத்துக்கும் தெரியும். அவரு இல்ல ஒரு இப்போ பெரிய நடிகர் அண்ணாமலை சார். சொல்றத பாருங்க. அண்ணாமலை என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கல்ல? அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள அவர நான் அடைச்சு வைக்க பார்க்கல அப்படிங்கிறாரு அவரு. சரத்குமார. தமிழ்நாட்டுக்குள்ள அடைச்சு வைக்க பார்க்கலன்னா என்ன அதுக்கு அர்த்தம்? இவரு என்ன எம்பி ஆக்க மேல அனுப்ப போறாங்க. எதனா இந்த மாநில இது தேசிய லெவல்ல இப்ப பாஜக எதனா ஒரு பொறுப்பு ஒண்ணு குடுத்துருவாங்க. இந்த தேசிய செயற்குழு உறுப்பினர் அந்த மாதிரி எதனா ஒரு பொறுப்பு ஒண்ணு குடுத்துருவாங்க. என்ன சொல்ற? அப்படிதான் அவங்க எம்பி சீட் அவங்க கட்சியில குடுக்குறாங்கன்னா, அது அவங்க கட்சியினுடைய முடிவு அது. அது வந்து அவங்க கட்சியினுடைய முடிவு அது. கட்சி அவர் வந்து வலுவடையதில்ல சார். எம்எல்ஏவா கட்சி ஜெயிச்சாருன்னா வலுவடையதில்ல. என்ன இப்ப சார்? தென்காசி அந்த மாரி பகுதியில வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராவே இருந்திருக்காரு. இந்த தேர்தல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இவரு ஒரு கணிசமான ஒரு வாக்கு சதவீதத்த பெறக்கூடும்ல. பாஜகவுக்காக சார் பட்டு வாய்ப்பே இல்ல தருவார்ல. சார். சார் வாய்ப்பே இல்ல சார். ஒண்ணு சொல்லட்டுங்களா? அவர் அக்யூஸ்ட் தான். ஹரிநாடார் வந்து அக்யூஸ்ட் தான். இப்போ 1 வருஷம் ஜெயில்ல இருந்துட்டு வந்தாரு அவரு. ஏதோ ஒரு 10 கோடி ரூபாய் ஏதோ மோசடி பண்ணிட்டாருன்னு. அது அவருடைய பர்சனல் விஷயம். ஹரிநாடார் என்று சொல்லக்கூடியவர் ஏதோ ஒரு என்னவோ ஒரு கட்சி ஒண்ணு வச்சிருந்தாரு அவரு. ஏதோ ஒரு கட்சி ஒண்ணு வச்சிருந்தாரு. ஹரிநாடார்ன்னு. உடம்பு பூரா நகை போட்டுன்னு இருப்பார். அவரு எவ்வளவு வெயிட்டுக்கிறாரோ அதோட 2 மடங்கு வெயிட் நகை போட்டுன்னு தலை வராம முடியெல்லாம் விட்டுன்னு பாருப்பாங்க. ஹரிநாடார்ன்னு சொல்லிட்டு. அவருக்கு இருக்கிற நாடார் சமுதாயத்தின் செல்வாக்கு கூட சரத்குமார் கிடையாது. அவர் தேர்தலில் நின்னு நல்ல ஏதோ ஒரு பலாயிரம் ஓட்டுகள் கூட வாங்கினார்னு நினைக்கிறேன். மோர் தென் 20,000 ஓட்டு ஹரிநாடார் நின்னு 20,000க்கும் மேற்பட்ட ஓட்டு வாங்கினார். அந்த ஓட்டு கூட சரத்குமாரால வாங்க முடியாது. அம்மையார் செல்வி ஜெயலலிதா இருக்கும் பொழுது இரட்டை இலை சின்னத்தில் நின்று சட்டமன்ற உறுப்பினராக வந்தார். 2வது முறை அதே இரட்டை இலை சின்னத்தில் நிற்கிறார். மாண்புமிகு எங்களுடைய அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுடைய திருச்செந்தூர் சட்டமன்றத்தில் அங்க சரத்குமார் தோக்குறார். எம்பியா இருந்தார். திமுக இருக்கும்போது தலைவர் கலைஞர் அவர்கள் ராஜ்யசபா எம்பி கொடுத்தார்.
அப்ப அவர் திமுக இருக்கும்போது கலைஞர்கிட்ட அப்பா 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 அப்பான்னு சுத்தி நான் தான் கூட தானே இருக்கிறேன். நான் எப்போ என்ன கூட வருவோம் போவோம். அப்ப நான் தான் பாக்குறேன். அப்பா அப்பா அப்பான்னாரு. ராதிகாவை திருமணம் பண்ணாரு. குழந்தைலாம் கூட பிறந்துச்சு. அது வந்து தலைவர் கலைஞர்கிட்ட ரொம்ப வேண்டுகோள் வச்சு கேட்டாரு. நீங்க எங்க வீட்டுக்கு வரணும், எங்க வீட்டுக்கு வரணும்னு. தலைவர் கலைஞர் இலகிய மனசு. வீட்டுக்கு கூட போயிட்டு வந்தார். கலைஞர் அவ்வளவு மரியாதை கொடுத்தார். ஒரு மாநாடு திருச்சி மாநாடுல நினைக்கிறேன். அந்த மாநாட்டுல பேசுவோம். அந்த மாநாட்டுக்கெல்லாம் ஒன்னாதான் போறோம். அந்த மாநாட்டுல பேசும்போது அவர் பேசுறாரு. நான் தலைவர் கலைஞருக்கு சொல்லுகிறேன், தளபதி ஸ்டாலினுக்கு சொல்லுகிறேன், நான் என்றைக்கும் திமுகவிற்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒன்று மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். நான் இறந்து விட்டால் என்னுடைய இறுதி ஊர்வலத்தில் என்னை சுமந்து செல்லுகிற பாடையில் கருப்பு சிவப்பு கொடி பறந்தால் போரும். அதையே நான் மிகவும் பெருமையா கருதுகிறேன். இவர் சொன்னார் பாருங்க. இவர் சொன்ன உடனே பின்னால திமுக ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், எங்களை எல்லாம் குருநாதர் அவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லா கூட்டு போனவர், அலைகடல் ஐயா வெற்றி குண்டான் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஐயா வெற்றி குண்டான் என்கிட்ட சொன்னார், டே குமரா, இவன் எப்போ என் பாடியில கொடி பறக்கணும்னு சொன்னானோ ரொம்ப சீக்கிரம் இந்த கட்சி விட்டு போறானா இல்லையா பாருன்னாரு. அதே மாதிரி அவரு ஏடிஎம்கே போனாரு. அப்புறமா அங்க அங்க போ அவ தனியா கட்சி ஆரம்பிச்சாரு. அங்க போனாரு, இங்க போனாரு. இப்ப அண்டி பாப்பர் அண்டி பாப்பர். இப்போ எனக்கு ஒரு நேரத்துல வேண்டிப்பட்டவர் நான் இல்லைன்னு சொல்ல. நீங்க சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு படைத்தவர். இவர் போய் பாஜகவில் இணைந்த காரணத்தால் அந்த சமுதாயத்தினுடைய வாக்கு வரும்னு நினைச்சா 1% கூட வரும். இல்ல சார். அதே மாதிரி அது பாருங்க, அண்ணா இப்ப சரி சார் இப்ப சரத்குமார ஒண்ணு இல்ல விட்டுருவோம். சார். சரத்குமார விட்டுருவோம். அ, இப்ப அடுத்ததாக அ, வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன், அ, ஓபிஎஸ் அ, அ. இவங்கெல்லாம் வந்து பாஜகல சேர்றாங்களா? அப்ப பாஜக இதெல்லாம் வலு தானே? சரி ஒண்ணு சொல்லட்டா சார். ஓபிஎஸ் வந்து முதலமைச்சரா இருந்தவர் தான். ஆனா அதிமுக அவர் பின்னால் இருக்கா. டிடிவி தினகரன் இன்னைக்கு ஜெயலலிதா பணம் பூரா டிடிவி தினகரன் தான் இருக்குது. இருக்கு. அதாவது அதிமுகவோட பெரிய ஆபீஸ் கட்டியிருக்காரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு. அவருக்கு பின்னால அதிமுக ஓட்டர்ஸ் இருக்கா. ரெட்டை இலை சின்னம் தான் சார் அங்க. எடப்பாடி சார், எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர் கிடையாது சார். எங்க தலைவர் தளபதிக்கு முன்னால எடப்பாடி பழனிசாமி ஒரு லீடர். எங்க தலைவர் தளபதி இல்ல. நாளை தமிழகத்தின் விடுதலை எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினுக்கு முன்னாலே எடப்பாடி ஒரு லீடர் கிடையாது. ஆனால் அதிமுக தொண்டை செதறாம இருக்கான் சார். அதிமுக தொண்டை செதறாம அப்படியே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அந்த ரெட்டை இலை சின்னம் அதிமுக கட்சி. அந்த வாக்கு வங்கி குறைய போதுன்றது உங்களுக்கு எப்ப தெரியும்னு கேட்டா, வர இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் எங்கள் தலைவர் தளபதி ஸ்டாலினுக்காக அதிமுகவின் வாக்கு வங்கி குறைந்தது 25% திமுக பக்கம் வரும். இது நீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்சு அந்த வாக்கு என்னமோ தான் உங்களுக்கு தெரியும். எனவே டிடிவி தினகரனா இருந்தாலும் சரி, ஓ பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி, அவங்க சசிகலா இன்னும் எதுவும் பேசல. நீங்க சசிகலா அவங்க இன்னும் எதுவும் பேசல. டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், சரத்குமார், இன்னும் அவங்க யார வேணாலும் சேர்த்துக்கிட்டோம். யாரை சேர்த்துக்கினாலும் அந்த ஒரு நபர் என்ன கூட ஒரு 1000 பேர் வரலாம். கூட ஒரு 1000 பேர் வரலாம். அவ்வளவுதானே தவிர மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் வந்து அங்க பெரிய அங்க வாக்கு வங்கி போச்சுன்றதுல. இப்ப என்ன தெரியுமா சார், அண்ணாமலை வேலை என்ன தெரியுமா, பழைய காய்லா கடை நடத்துறாரு சார். அவரு பழைய காய்லா கடை நடத்துறாரு. ஒரு 17 பாவம் எம்எல்ஏக்கள் பெட்ல இருந்து அவங்க எந்திரிச்சுனா கூட யாருன்னா எழுப்பி கூட்டு போய் பாத்ரூம் கூட்டிட்டு வந்து விடணும். நான் அவங்கள குறைச்சி பேசல. அந்த மாதிரி ஒரு 17 ஏடிஎம்கே எம்எல்ஏங்களா பார்த்து அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்து அவங்களை கைத்தாங்களா கூட்டு போய் பிளைட்ல ஏத்தி, அது கூட இன்னொருத்தர் யாரோ எம்பி பிளைட்ல ஏத்தி அவங்களை எத்தனை போய் டெல்லியில 17 அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள், ஒரு முன்னாள் எம்பி பாஜகவில் சேர்ந்து விட்டார்னு ஒரு சீன் போட்டார். அப்படிப்பட்ட எம்எல்ஏ அந்த ஊர்ல இருக்கிறாங்கன்னு பாதி கட்சிக்காருக்கே தெரியாது. இதெல்லாம் ஒரு சீன் போடுறது. அண்ணாமலை ஒரு சீன் போடுறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் ஒரு சீன் போடுறது அண்ணாமலை. ஓகே. அதான் இப்போ அண்ணாமலை சீன் போடுறாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்றீங்க. ஆனா கருத்து கணிப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு சாதகமான ஒரு சூழல் தமிழகத்துல இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து வெளிவருது. ஒரு தொலைக்காட்சி சொல்லிடுது சார், ஒரு தனியார் தொலைக்காட்சி. அது யாருன்னு வேணா சொல்லிடுறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் பெரம்பலூர் நாடாளுமன்றத்தில் எங்கள் தலைவர் தளபதி உதயசூரியன் சின்னத்தை கொடுத்து எங்க தலைவர் தளபதி அங்க போய் பிரச்சாரம் பண்ணி, எங்க அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் போய் பிரச்சாரம் பண்ணி, அங்க இருக்கிற லோக்கல் மினிஸ்டர் மாண்புமிகு அண்ணன் கழக முதன்மை செயலாளர் KN நேரு போன்றவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு ஜெயிக்க வச்சது யாருன்னு கேட்டா IJK தலைவர் பாரிவேந்தர். உதயசூர்ல நின்று ஜெயிக்கிறார் சார் அவரு. இல்லைன்னா அவரே அந்த IJK கட்சி என்ன மிகப்பெரிய கட்சியா? நோட்டா கட்சியில தான் ஓட்டுவாங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் நின்னா. ஆனா உதயசூர்ல நின்று பாரிவேந்தரை ஜெயிக்க வச்சா அவர் பிஜேபி பக்கம் போயிட்டார். அந்த டிவி தான் சொல்லிச்சு. என்னன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் DMK-வா, செகண்ட் பிஜேபியா, தேர்டு ADMK-வா. நானே ஒத்துக்க மாட்டேன். வெறி பிடிச்ச திமுக. சரி, ஓகே. அந்த தொலைக்காட்சி அப்படி சொல்லியிருக்கு. நேற்று நியூஸ் 18 நெட்வொர்க், நான் பேர் சொல்லியே சொல்றேன், அது கூட வந்து பாத்தீங்கன்னா பாஜக 5 தொகுதி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க.
அதிமுக 4 தொகுதி தான் ஜெயிக்கும்னு சொல்லியிருக்காங்க. திமுகன்னு சொல்றாங்க. ம். 30 அப்போ நான் என்ன திமுகன்னு கேட்கிறேன், நம்ம சொல்றாங்க. அந்த நம்பர்ஸ்லாம் விட்டுருவோம் சார். நான் என்ன கேட்கிறேன், இப்ப அண்ணாமலை சீன் போடுறார், பழைய எம்எல்ஏக்கள்லாம் கூட்டிட்டு வந்து பாஜகவுல இணைஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்த கட்டமைக்கிறார் அப்படின்லாம் நீங்க சொன்னீங்கல்ல. நான் என்ன கேட்கிறேன்னா, சதவீதத்தின் அடிப்படையில அண்ணாமலை வந்ததுக்கப்புறம் வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். ஒருவேளை நம்ம புள்ளி விவரத்த தாண்டி மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது தெரியுதே. நெறைய பேர் போறது, வர்றதெல்லாம் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் நடக்குதே. அப்ப கட்சி வளருதுன்னு தானே சார் நான் அர்த்தம். ஒண்ணு சொல்லட்டுங்களா? சார் நான் ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்றேன் சார். ஒரு பிளைண்டா பேசக்கூடாது. ஒரு விஷயத்த சொல்றேன். இதுக்கு முன்னால இந்த பாஜக தலைவர்கள்லாம் விட அண்ணாமலை ஒரு ஆக்டிவா இருக்கிறாருன்றத நான் இல்லன்னு சொல்லல. ஓடுறது, வர்றது, போறது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அண்ணாமலை பத்தி என்ன தெரியுமோ தெரியாது. ஐ நோ அபௌட் அண்ணாமலை வெரி வெல். ஏன்னு கேட்டா அவர் கர்நாடகால இருந்தாருங்க. பெங்களூர்ல ஒரு ஒரு அதிகாரியா இருந்தாருங்க. பேசப்பட்ட ஒரு அதிகாரி. சினிமா நடிகர் இருந்தார். நான் ஐ பார்ன் அண்ட் பிராட் அப் இன் பெங்களூர். நான் பெங்களூர் தான் 10th வரைக்கும் படிச்சேன். பெங்களூர் போய் வர இருப்பேன். எனக்கு அண்ணாமலையே நல்லா தெரியும். அங்க ஒரு ஆபீஸர் இருந்தார். நல்லா தெரியும்னா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். டிவில பார்ப்பேன். சினிமாலலாம் அண்ணாமலை அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க ஆபீஸரா இருக்கும்போதே தன்னை விளம்பரப்படுத்துவதற்காக முக்கியத்துவம் எது 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 பண்ணாலும் பக்கத்துல ஒரு மொபைல் போன் ஒண்ணு இருக்கும். ஒரு கேமரா இருக்கும். தினமும் சோசியல் மீடியால வந்துனே இருக்கும். அண்ணாமலை, அண்ணாமலை, அண்ணாமலை. அதுவே அங்க ஒரு பிரச்சனை ஆகி, அண்ணாமலை எதுக்காக ரிசைன் பண்ணிட்டு வந்தா யாருக்குன்னா தெரியுமா உங்களுக்கு? யாருக்குன்னா தெரியுமா? அங்க ஒரு 7 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு தகராறு. அப்ப யார் சிஎம்னு கேட்டா குமாரசாமி கூட சிஎம். முன்னாள் பிரதமர் தேவேகவுட மகன் குமாரசாமி கூட சிஎம். அப்போ சிஎம் கிட்ட அந்த பஞ்சாயத்து சிஎம் விட்ட டோஸ்ல அதிகாரிகள் எல்லாம் கூப்பிட்டு இதுக்கு மேல நீங்க வேலை செய்ய முடியாது. நீங்க இருந்து கிளம்புன்னு சொன்ன தான் ரிசைன் பண்ணிட்டு அங்க இருந்து அண்ணாமலை. சோ அண்ணாமலை வந்து இயல்பாவே என்னன்னு கேட்டா தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும். ஒரு விளம்பரப்படுத்தணும். எல்லாரும் என்ன பேசப்படணும். பட் அப்படி இருக்கிறது கூட நான் தப்புன்னு சொல்ல வரல. அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் அண்ணாமலை. இன்னைக்கு அண்ணாமலை தலைவரா வந்த பிறகு தன்னை முக்கியப்படுத்தணும், கட்சியை வளர்க்கணும்ன்றதை விட நீங்க நல்லா இங்க யோசிக்கணும். தன்னுடைய கட்சியை வளர்க்கணும்ன்றதை விட தான் வளரணும்ன்றதுல ஒரு பிஜேபின்றது ஒரு கட்சி தமிழ்நாட்டில் இருக்குதுன்றது அண்ணாமலை காமிச்சிருக்குதுன்றது உண்மைதான். நான் இல்லைன்னு சொல்ல. இது எந்த அளவுக்கு இது வந்து வாக்கு வங்கி வரும், எந்த அளவுக்குன்றது நம்ம வர பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். வர பார்லிமெண்ட் தான் பார்க்கணும். பாத்துரும். அது என்ன நடக்குதுங்கிறது இன்னும் ஒரு 50, 100 நாளுக்குள்ள கண்டிப்பா தெரிஞ்சிரும். இன்னொரு விஷயம் அண்மையில பரபரப்பா மாறுனது குஷ்பு பேசின விஷயம். அதாவது அந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமா வந்து ரூ. 1000 குடுக்கறதெல்லாம் வந்து நீங்க பிச்சை போட்டீங்கன்னா ஓட்டு போட்டுருவீங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கு திமுகவினர் தரப்புல வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டங்கள், அதே மாரி சோசியல் மீடியால பதிவுகள், அதே மாரி அமைச்சர் பெருமக்கள் திமுக பதில் கொடுத்த தரப்பில் விஷயம். ம். ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அனைத்து பொதுமக்களும் அனைத்து தாய்மார்களும் இதுக்கு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. இது ஒரு திமிரு பிடிச்ச பேச்சு தானே. மேல போய் இன்னொரு முறை கூட போய் நீ டெல்லியில மகளிர் ஆணையத்துல போய் நீ வேணா கம்ப்ளைண்ட் கூட போடு. ஏன்னா நீ வந்து தேசிய மகளிர் ஆணையத்துடைய உறுப்பினர். எவ்வளவு திமிரு பிடிச்ச பேச்சு ஏங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியில எங்க தலைவர் தளபதி மகளிர் உரிமை தொகை இது பேர். அவங்களுக்கு உரிமை இருக்கு. மகளிர் உன்னுடைய உரிமை தொகைன்னு சொல்லி நியாய விலை கடையில குடும்ப தலைவர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா மட்டும் 1,30,00,000 பேர் கொடுக்குறோம். இன்னும் வர வர இது கொடுத்துட்டு அதிகமா பண்ணிதான் தளபதி சொல்லியிருக்காரு. இந்த ரூ. 1000 இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ரூ. 1000 எத்தனை பேருங்க கஷ்டப்படுறாங்க? இந்த ரூ. 1000 எல்லாம் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? அந்த ரூ. 1000 வாங்கி கேஸ் வாங்குறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? அந்த ரூ. 1000 வச்சு வீட்டு செலவு பாக்குறவங்க அந்த ரூ. 1000 சேர்த்து வைக்கிறாங்க. நாளைக்கு அவங்க பொண்ணுக்கு ஒரு படிப்பு செலவுக்கோ ஒரு கல்யாண செலவுக்கோ அப்படியே பொண்ணாட்டு வாங்கிறாங்க. ஐயோ ரூ. 1000 வருது என்னன்னு சார். இன்னி கூட மாசம் 5,000 வேலை செய்யறாங்க சார். எத்தனை பேர் மாசம் ஒரே ஒரு 5,000 வேலை செய்யறாங்க. இந்த ரூ. 1000 எவ்வளவு பெரிய விஷயம். அதை வந்து நீ வேணா என்ன சொல்லணும், அந்த ரூ. 1000 நீங்க கொடுக்குறீங்க, இன்னும் கூட அதிகமா கொடுக்கணும்னு கேட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. அதை விட்டு நீ அந்த ரூ. 1000 வந்து பிச்சை போடுறீங்கன்னா எவ்வளவு திமிரு பிடிச்ச பேச்சு. பெண்கள் தான் அதிகமா சினிமாக்கு போவாங்க. உன்னை வாழ வச்சது தமிழ்நாடு, தமிழ் மண்ணு, தமிழ் பெண்கள். உன்னை வாழ வச்சதே தமிழ்நாடு. இப்போ நீங்க கடுமையா நீங்க வந்து விமர்சனம் பண்றீங்கல்ல. இப்ப நீங்க இருக்கட்டும் அல்லது திமுக சார்ந்தவங்களா இருக்கட்டும், கடுமையா இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தி எடுத்துக்காதீங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க? ஒட்டுமொத்த தமிழகமே மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்குது. அவங்க வார்த்தை பயன்படுத்துறது தவறுதான். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அவங்க என்ன சொல்றாங்க? திமுக காரங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ஒரு பொய்யான பிரச்சாரம் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியும். திமுகவுடைய டிஎன்ஏலயே வந்து அது இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பெண்களை பத்தி தவறா பேசுறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. சரி, எங்க டிஎன்ஏ வந்து தவறான பிரச்சாரம். குஷ்புடோட டிஎன்ஏ என்ன? திமுரு, அகங்காரம், திமுரு. நீ இப்ப மட்டும் இதை பேசல. இதையாவது ரூ. 1000 எங்க தலைவர் தளபதி கொடுக்கறது பிச்சை போடுறீங்கன்னு சொன்னேன். இதுக்கு முன்னாடி பெண்களுடைய கற்பை பத்தி பேசினேன். கற்பெல்லாம் பெருசு இல்ல. அந்த மாதிரி பேசினாங்களா இல்லையா? இதே குஷ்பு பேசினாங்களா இல்லையா? கற்பெல்லாம் பெருசு இல்லைன்னு சொல்லிட்டு. அவங்களுடைய ட்விட்டர் பதிவா இல்ல Facebook பதிவான்னு தெரியல. இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் ஒருவர் ஓசின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு வந்து திமுக காரங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க, என்ன பேசினாங்க அப்படிங்கிற கேள்வி கேக்குறேன் சார். அது ஒண்ணு சொல்லிட்டா, அது சொன்னது வேற யாரும் இல்ல.
அது சொன்னது வேற யாரும் இல்ல, கழக துணை பொதுச் செயலாளர் மிகுந்த மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் பொன்முடி அவர்கள். அது என்னன்னு கேளுங்க. இந்த அம்மா மாதிரி அகங்காரத்தோடு திமிரோட சொன்ன செய்தி கிடையாதுங்க. அது கடலூர் லாங்குவேஜ்ங்க. இல்ல அவங்க பேசினா அது கடலூர் ஒரு லாங்குவேஜ், நிமிஷம் இருங்க. அதுவே இருங்க, குஷ்பு ஒரு நிமிஷம் பேசினா இருங்க, அது ஒரு வந்து நிமிஷம் இருங்க. திமிரு பேச்சு. இதுலயே அப்ப நீங்க அந்த அவங்க பேசுறது முரண் correct. தெரியலையா? சார் அந்த நான் வார்த்தைக்கும் தவறுன்னு இந்த சொல்லிட்டேனே. வார்த்தைக்கும் என்ன சார்? குஷ்பு பேசுனது தவறுன்னு நான் சொல்லிட்டேனே. அது நம்ம குஷ்பு நியாயப்படுத்தவே பேசுறது இல்லையே. தவறு. இருங்க, சரி, குஷ்பு பேசுறது தவறுங்க. தவறு தானே? அந்த அம்மா நேத்து அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நான் பேசுறது தவறுன்னு சொல்லலையே, அதை நியாயப்படுத்தி பேசுறதுனால இது திமுக நீங்க டிஎன்ஏ அது. நீங்க இதை வச்சு அரசியல் பண்ணி நிக்கிறீங்க. சிஎம் உங்களுடைய யங் மினிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின் அப்பயும் நீ திமிராதான் பேசுற. அப்பயும் திமிராதான் பேசுற. இப்ப பொன்முடி என்ன வந்து அதை வந்து யதார்த்தமா பேசினார். அது ஒரு கடலூர் லாங்குவேஜ். பிரச்சனை ஆன உடனே பொன்முடி என்ன பண்ணாரு தெரியுமா? யார் மனதாவது புண்பட்டு இருந்தா நான் வருத்தம் தெரிவிக்கிறேன். பொன்முடி என்னங்க? பொன்முடி என்ன குஷ்பு ஒன்னா? அவர் எவ்வளவு பெரிய லீடர், அவர் எவ்வளவு பெரிய ஆள் அவரு. அவர் என்ன பண்றாரு? இல்ல குஷ்பு அவர்கள் அந்த வீடியோல இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நான் சொன்ன வந்த சென்ஸ் வேற. அதாவது போதைப் பொருள்னால தமிழ்நாடு சீரழிஞ்சிட்டு இருக்கு. டாஸ்மார்க் வந்து நீங்க மூடணும். நீங்க தான் உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில முன்னாடி எல்லாம் கொடுத்திருந்தீங்க. நான் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது 1000 இல்ல ரூபாய் இல்ல, கொடுத்தீங்கன்னா ஓட்டு போட்டுருவீங்களா அப்படின்னு நான் சொல்ல வந்தேன். நீ இரு, அது அப்படிங்கறத நீ ரெண்டாவது அவங்க முறை சொல்றாங்க. சொல்ற. இந்த டாஸ்மாக் சமாச்சாரத்துக்கு மட்டும் ஒண்ணு வரும் சார். யாருன்னா கமெண்ட்ல எதனா கிண்டல் பண்ணா கூட பரவாயில்ல. அதை பத்தி எல்லாம் நான் விமர்சனங்களை ஏத்துக்கிறேன். வேணா சோசியல் மீடியால இந்த மாதிரி எவ்வளவு லட்ச கமெண்ட் நான் பார்த்துட்டேன். டாஸ்மாக மூடுன்னு குஷ்பு நீ சொல்லி நிக்கிறல்ல. இதேதான் அண்ணாமலை. இதேதான் அண்ணாமலை. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல முதல்ல இந்த நாடு சுதந்திரம் பெற்ற பிறகு, இது ஜனநாயக நாடா மாறிய பிறகு, இது வரைக்கும் தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடையே கிடையாது. நாங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இப்ப டாஸ்மாக் கடை ஒண்ணு வந்திருக்குதா? இப்பதான் டாஸ்மாக் கடை வந்திருக்குதா? ஏன் நீங்க ஆட்சி பண்ற இது வரைக்கும் நீங்க ஆட்சி பண்ண கர்நாடகால டாஸ்மாக் இல்ல? பெங்களூர் பேரு குடிக்கிறதுக்கு போயிருந்தா பெங்களூர் தான் இருக்கிற அத்தனை பப்பு, இந்தியாவில் அதிகமான பப்பு மும்பைக்கு அடுத்து பெங்களூர். அங்க நீங்க 5 வருஷம் ஆட்சி பண்ணீங்க இது வரைக்கும். அங்க இல்ல பிராந்தி ஷாப். ஏன் இன்னைக்கு யார் பாண்டிச்சேரியில் ஆட்சி பண்றது? பாண்டிச்சேரியில் நீங்க ஆட்சி பண்றீங்களே, அங்க இல்ல? உத்தரப்பிரதேசத்தில் இருக்காரு உங்க யோகி ஆதித்யநாத், எத்தனோ ஆயிரம் கோடி சம்பாதிச்சிருக்காரு டாஸ்மாக் கடையில. இன்னும் தமிழ்நாட்டுல மட்டும் இருக்கிற மாதிரி டாஸ்மாக் பேசுறீங்கன்னு சொன்னா இதுல என்ன நியாயம் இருக்குது? இதுல தமிழ்நாட்டுல மட்டும் தான் டாஸ்மாக் இல்ல இல்ல. அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்ல. இப்ப இந்த போதைப் பொருள் விஷயம் சம்பந்தமா பேசும்போது இந்த ஒரு தகவலை சொல்றேன் அப்படிங்கிறாங்க. இருங்க, இந்த போதைப் பொருள்லாம் ஒண்ணு சொல்லிடுறேன். இந்த போதைப் பொருள் எங்க இருந்து வந்துச்சுங்க? ஏன்னா நீங்க ஒரு பெரிய சேனல், ஒரு பெரிய ஆங்கர், உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்ல. குஜராத் இருக்கிற துறைமுகம், குஜராத்துடைய ஹார்பர், அது வேற யாரும் இல்ல, நம்ம அண்ணா அதானி தான். நம்ம மோடியினுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதானியினுடைய துறைமுகம். அவங்க தான் துறைமுகம், டெலிபோன் டிபார்ட்மெண்ட், ரயில்வே டிபார்ட்மெண்ட், ஏர்போர்ட், டோட்டல் இந்தியாவே அவர் தான் அதானி எழுதி கொடுத்துறாரு. அந்த துறைமுகத்துல ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு, ஒரு 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு 1 ரூபாய் 2 ரூபாய் கிடையாதுங்க, எத்தனோ லட்சம் கோடி சொல்றாங்க கணக்கு. ஏன்னா ஹெராயின் எல்லாம் எவ்வளவு காசு உங்களுக்கு, ஹெராயின், பிரவுன் சுகர், இன்னும் என்னவோ போதைப் பொருட்கள், இவ்வளவு பொருள் அங்க கிடைக்குதுங்க. டோட்டலா விற்கிறான். அது திடீர்னு காணா போகுதுங்க. ஒண்ணு என்ன பண்ணணும், நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த போதைப் பொருள் வந்து எரிச்சிருவாங்க. எரிச்சிட்டு அதை டெமாலிஷ் பண்ணிட்டு அதை பர்ன் பண்ணிட்டு அதுல ஏதாவது சாம்பல் இருந்தா கூட கடல்ல கரைச்சிட்டு அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த அத்தனை போதைப் பொருள் என்னாச்சுன்னே தெரியலங்க. இந்த பிஜேபி கவர்மெண்ட், பிஜேபி அங்க இருக்கிற பிஜேபி கவர்மெண்ட் அதை எடுத்துன்னு வந்து இந்தியா ஃபுல்லா அதை சப்ளை பண்ணது யாருன்னு கேட்டா பிஜேபி கார. இன்னைக்கு குஜராத்ல 7 லட்சம் ரூபாய், கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய்க்கு போதைப் பொருள் இன்னைக்கு குஜராத்ல கிடைச்சிருக்குது. இல்ல நீங்க இல்ல இத பரப்புறது எல்லாமே இந்தியா முழுவதும் பாஜக காரங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா, அப்ப அவங்க ஜாஃபர் சாதிக்கு பேர் சொல்ல மாட்டாங்களா? சார் ஜாபர் சொல்றீங்கல்ல, அவன் யாரு சார்? அவன் கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தான். அவன் யாருக்கு சார் தெரியும் அவன் போதைப் பொருளை கட்டி நிக்கிறான்னு சொல்லிட்டு? நான் கேக்குறவங்க இருங்க. இல்ல அதே பதில அவங்க அப்படியே மாத்தி கேட்பாங்கல்ல. அதே பதில அப்படியே அவங்க மாத்தி கேட்க மாட்டாங்களா? பாஜக ஏதோ ஒரு பொறுப்புல இருந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்களா? அந்த யார் அவ்வளவு போதைப் பொருளை வந்துட்டு பல லட்சம் கோடி மதிப்பான ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஒரு அதிகாரி, நார்த் ஈஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு நேவி கிட்ட இருக்கிற ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த போதைப் பொருள் எல்லாம் திடீர்னு காணா போகுதுன்னு கேட்டா எந்த பாஜக நிர்வாகி நீ சொல்லுவேன்? இப்ப நீங்க ஜாஃபர் ஷெரீப்னு சொல்றீங்க, ஓகே ரைட்டு, அவன் ஏதோ தப்பு பண்ணிட்டான், அவன் காணாம போட்டான், அவனை கட்சி விட்டு நிரந்தரமா நீக்கிட்டாங்க, போலீஸ் அவனை தேர்ந்துக்குது. இப்போ ஜாஃபர் ஷெரீப்புக்கு நீங்க சம்பந்தப்படுத்தி அங்க தளபதி கூட போட்டோ போட்டு எடுத்து காட்டுறீங்க. எங்க நாளை தமிழகத்தின் முடிவெள்ளி மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கூட போட்டோ போட்டு எடுத்து காட்டுறீங்க. எதிர எங்க அண்ணி மரியாதைக்குரிய அண்ணி கிருத்திகா காலத்துல நிகழ்ச்சியில ஏதோ அவர் ஏதோ ப்ரொடியூஸ் பண்ணிட்டாரு, எடுத்து காட்டுறீங்க. அவன் இந்த மாதிரி வேலை பண்ணுவான்னு யாருக்குங்க தெரியும்? இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டா அதுக்கு என் தளபதி பொறுப்பாங்க? நான் உங்களுக்கு கேட்கறேன். எனக்கு கல்யாணம் என் தலைவர் தளபதி தாங்க பண்ணாரு. என்ன கிட்டத்தட்ட 25 வருஷமா தளபதி தெரியும். எனக்கு தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாரும் இல்ல.
நான் போய் எங்கேயோ ஒரு 4 கொலை பண்ணிட்டு வரேன், அதுக்கு என் கட்சி பொறுப்பாயிடுமா? நான் உங்களை கேட்கறேன், என் கட்சி பொறுப்பாயிடுமாங்க? நிச்சயமா கிடையாது. ஒரு சின்ன தப்பு இருங்க, என் கட்சி பொறுப்பாகுமா? அவன் போட்டோ எடுத்துக்கனா, இப்ப ஒருத்தன் வரான், தளபதியிட்ட போட்டோ எடுத்துக்கிறான், அவன் நேரா போய் ஏதோ ஒரு கேஸ்ல, பெரிய கேஸ்ல மாட்டிக்கிறான். அதுக்கு எங்க தளபதி பொறுப்பாகுமா? அவர் ஒரு பெரிய தேச தலைவங்க. ஒரு நாளைக்கு 1000 பேர் போட்டோ எடுக்கிறான் அவர்கிட்ட. நாங்க போட்டோ எடுக்கும்போது கூப்பிட்டே, நீ யாரு, சர்டிபிகேட் கொடு, நீ என்ன தொழில் பண்ற, இதா கேட்க முடியும்? அவன் தப்பு பண்ணிக்கிறான், அவனை தூக்கி வெளியே விசிறச்சாச்சு. யாருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு? நீங்களே சொல்லுங்க. சரி, ஓகே. அவனுக்கு யாருக்கு தெரியும் அப்படிப்பட்ட ஆளு? இதுக்காக நீங்க திமுகல சம்பந்தப்படுத்துறது, அது யாருன்னு இன்னைக்கு கூட அந்த மைண்ட் ரோடு ஜெயக்குமார் இன்னைக்கு கூட அந்த அதை பத்தி பேசியிருந்தார். அதனால அவன் தப்பு பண்ணா, அவனை நீக்கியாச்சு. இதுக்கு திமுக போய் என்ன சம்பந்தம் இருக்குது? இது வச்செல்லாம் அரசியல் பண்ணக்கூடாது. ஓகே சார். நம்ம நெறைய விஷயங்கள் குறித்து நம்ம பேசியிருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கி இங்க தமிழ்நாட்டு பிரச்சனை வரைக்கும் நம்ம நெறைய பேசியிருக்கோம். இன்னொரு நேர்காணல்ல இன்னும் விரிவா பேசுவோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. 36 வருட அனுபவம், 23 கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. தொடர்புக்கு ஸ்ரீமுருகன்டிராவல்.com. மக்கள் வெள்ளத்தில் மிதந்த ஐஜேகே மாநில மாநாடு. டாக்டர் பாரிவேந்தர், டாக்டர் ரவி பச்சமுத்துவின் நெஞ்சார்ந்த நன்றி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.